பாரு இத்தனை கொண்டு ஆள் இத்த தண்ணி லைட்டை தூக்குறாப்புலன்னா எவ்வளோ ரப்புவார். அண்ணே எலி, அண்ணே எலி அண்ணே, அது பேர் என்னடா? ஏய் யானை கதை கேட்டையில இந்த யானையை செஞ்ச எலி இந்த லைட்டுக்கிட்ட இருக்கார். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து நம்மளை எல்லாம் கவலை இல்லாமல் பார்த்துக்கிறவது தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவி தான். அன்பு தாய்மார்களை வரவேற்கிற எம்கேஆர். அது எதுக்கு கைதட்டுனே தெரியாமல் போர்வை வியாபாரி வந்தாலும் தட்டும், கருதறுப்பு வண்டி வந்தாலும் தட்டும். லைட்டு தான் இருக்கா? ஏய் இருப்பா, ஏய் கேமராவுக்கு தெரியாதுப்பா தம்பி. முரளி மைஜட், இந்த லைட்டு கண்ணு ஊதுதான். ஒரு லைட்டை கட்டி இப்படி திருப்ப முடியுமா இதுல இருந்து? அந்த சைடு மட்டும், ஏன்னா கேமராவுக்கு தெரியாது. ஏப்பா அவனை வரட்ட பொம்பளையை பார்க்க போறானா? எங்கே போறேன்? விடு போறேன். அவன் என்ன போய் நீ குறக்காரனா? ஜெயிச்சா போயிடுவேன். எங்கள் பெரிய பொண்ணு நெம்மேனி இதை விட்டு கண்டாலும் மணி உள்ளே போகக்கூடாது. ஒரு உள்ளே போனோம்னே டான்ஸ் வள்ளிட்டு கேட்குறாரு, பிஸ்கட்டு சாப்பிட்றீங்களா பண்ணு சாப்பிட்லான்னு. இன்னும் உனக்கு அந்த டொங்காசு போலையே. அப்போ உண்மைதானா? அட காலி தும்மி குடிக்குமேனே. பெரியவர்கள்லாம் பெரியவர் மாதிரி இருந்ததுனால தான் இந்த பெரிய கையகத்திலே, இந்த கண்ணனுடைய ஆலயத்திலே, இந்த கும்பாபிஷேகம் முடிவு வரை, இந்த விழா முடிவு வரை அதிக மன உளைச்சலோடு காணப்படும் உறவுகள் என்றால் விழா கமிட்டியார் தான். இந்த பொழந்து ஓச்சு வந்துட்டார். ஆமாம், முதல்துறை எம்எல்ஏ பத்தியா வரியப்பா, காசு கொடுக்குற உனக்கே மைக்கில் வாலி மைக்கில் வரு. இந்த நாடக மேடைக்கு வடபுறம் நாடகம் காண வந்திருக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் வடபுறத்தில் இருக்கிற பாதை வழியை வரவே வேண்டாம். ஏன் இங்கே வந்துக்கிட்டு இருக்க போகும்போது உள்ளே வந்து மேலே தள்ளிக்கிட்டு அடைச்சி வச்சிருந்து அதை தள்ளிக்கிட்டு ஒன்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம், யாரும் இந்த பள்ளியில் வரவே வேண்டாம். எப்பாய் வரக்கூடாதுன்னு சொன்னா போவேன். அடைச்சி வச்சிருக்கேன், தள்ளிட்டு வந்தேன். அம்மா நீனும் கரண்டை போட்டுலாம் அடைச்சி வச்சிருக்க, உன்னைய தள்ளுறதுக்கு நம்ம ஊர் சின்ன பையன் போதும். தயவு செய்து அவர் சொல்கிறது உண்மைதான். யாரும் அந்த பக்கம் வராதிங்க. என்ன வரையப்பா இங்கிட்டு வரலாமா? மேடைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லித்தானே உன்னை பேச சொன்னேன். வயது ஆக ஆக வயதானவர் பூராமே குழந்தை மாதிரிதான். நான் சிறு வயதிலிருந்து நாடகத்துக்கு அரிதாரம் போட்டு மேடை ஏறுகின்ற பொழுது இந்த பகுதியிலே உறவு என்று சொன்னால் எங்கள் பெரியப்பா நெம்மேனி பெரியப்பா தான். எது சொன்னாலும் தலையில் அடிக்கிறியா? இப்போ என்ன சொல்ல? ஒரு காப்பி சொல்கிறேன், குடிச்சிட்டு படுக்கிறியா? என் தாய்மார்கள் தான் எந்த ஒரு விழாவிலையும் ஆம்பளை கோவப்பட்டாலும் லேசாக தடையை கொடுத்து படு முண்டைன்னு அடித்து, பொம்பளையாள் மாதிரி முடியாது. இன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் நடு கூட்டத்தில் இறங்கி மோத்தா எவனையும் பார்ப்போம்டா, எப்படி நாடகம் நடத்துகிறேன் பார்க்குறேன், எவன் ஊரில் அம்பலார் நாட்டாமல் எல்லாம் ஒத்த கொத்த வடானே பொண்டாட்டி இறங்கி போய் ஒரு வாரம் இருந்துச்சு. அந்த காப்பி ஒதுக்கி வேண்டி வரேன்ட்டேன். அதிக மது பழக்கத்துக்கு நாடு அடிமையாகி விட்டது. நாடு அடிமையாகவில்லை, நம்ம சூத்து கொழுப்படுத்து தினசரி தண்ணியை போட்டால் வீரம் கிடைக்க முடியும். இதில் ஆம்பளை உரம் சொல்லுவாங்க, ஏய் அந்த 10 மூடை கலவை ஓடணும், ஒரு கோட்ரு மட்டும் வாங்கி கொடுங்க, சக்கு சக்குன்னு வெட்டி எரிஞ்சிரு. ஆனால் ஒரு கோட்ரு என்று சொல்லி வருஷம் 365 நாள் நம்ம குடிக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும். இதே கும்பாபிஷேகத்துக்கு வருகின்ற பொழுது நான் குடிகாரணத்தான் இருந்தேன். எம்கேஆர் 3 ounce கொடுத்தாத்தேன் எந்த மேடையிலையும் வெளியே வருவேன். இன்னைக்கு சரக்கு அடித்த ஆளுகளை பார்த்தாலே நமக்கு எரிச்ச மதுரை வருது. ஏன்னா எப்படியே பொத்து சொல்லிட்டா விடுவேன். ஏனே அப்படி மைத்த புடுங்கனே அப்படி பூரா என்னுடைய தம்பிகள் எங்களை அண்ணன் உரிமையோடு பேசக்கூடிய நாடகத்தில் ஒரு கோமாளி என்றால் இந்த எம்கேஆர் தான். நான் பிரிச்சுலாம் பேச மாட்டேன். ரசிகர் என்ன ரசிகர்னா என்ன? இவ்வளோ சொந்த வந்தம் வருதுன்னா எதுக்கு வருது? இந்த நாடக கலையில் மேலே வச்ச பாசத்தினால தானே வர்றாங்க. அப்பா விழா கமிட்டியை பற்றி பெருமையாக பேசினேன், நீங்கள் கருத்து விட்டு போயிருவீங்க போலையே. அமைதி ப்ரோ, வெள்ளச்சட்டை ப்ரோ, அமைதியா இருங்க. எத்தனை நாட்டில் அவன் என்னென்ன ட்ரெஸ் போகிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தாண்டா கையிலி வேட்டியை கட்டினா இப்படி பிடிச்சிக்கிறாங்க.
ஏன்னா உள்ளுக்குள்ள சட்டி போடலன்னா என்ன பண்ணுறது? மிஷின் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். சரி சரி. தம்பி எனக்கு வேணாம்ட்டாள் நாடகா. இந்த கண்ணன் துடியாக இருந்தால் இப்போ மலையை இறக்கட்டும். துடியாக இருக்கு. எத்தனை பணம் கொடுத்தாலும் பிறருக்கு உதவி செய்யும் போது அந்த பணம் என்றது காலியாக போயிடும். நீங்கள் கொடுக்குற அந்த நினைவு பரிசு இந்த உலகம் உள்ளவரை அன்பாலயம் இருக்கும். அன்பாலயத்தினுடைய செவத்திலே பெரிய கையகம் ஊரை சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த ஒத்தை புகைப்படம். நன்றி தம்பிகளா, ரொம்ப நன்றி. பிரேமு மனமா இருக்கா? ஆமாம், உள்ள சால்னா ஊத்துனேன். வணக்கம்டா உள்ள போட்டா பெரிய கையம் பயலுகட்டா கொடூரமா மண்ணனை ஊற்றி அண்ணனை எரிச்சு விட்டு போறியாப்பா. யாரா பொரட்டா பயலுக இருந்தே. நீ என்னண்ணே பார்த்து சொல்கிறேன். பப்புன்னு பயலுகடா கொடூரமா. அப்பொண்ணு இப்பொண்ணு கவட்டில் விழுந்து சப்பண்ணும். ஐயா ஏய் உள்ளே போய் மாட்டி வச்சிடாத. அன்னைக்கு அப்படித்தான் கலையாரங்க மேடையில் சொல்லிவிட்டேன் உள்ளே கொண்டு வைன்னு. ஆணியை போட்டு இறுக்கி வச்சிருக்கேன். நானும் மறந்துட்டு போயிட்டேன். புகைப்படம், அழகான புகைப்படத்தை அன்போடு இதை மெனக்கட்டு இவ்வளோ செலவழித்து இதை கொண்டு வராங்கன்னா அவள் எவ்வளோ பாசம் என் தம்பிகளுக்கெல்லாம். நன்றி. ஒன்றையும் சொல்லவே இல்லை வெண்ணமேனே. அதில் தண்ணியை போட்டால் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. என் தம்பிகள் எல்லாம் ஆடனொப்பம் எங்க அன்னைகள் எல்லாம் சாதித்து விட்டார்கள். என்னுடைய அன்னைங்கெல்லாம் அவங்க சாதிச்சனாலதான் தம்பிகளை அவங்களால் வளர்க்க முடிந்தது. என் தம்பிகள் எல்லாம் சாதிக்க இவங்க சாதிக்கிறாப்புல தெரியல. எது சொன்னாலும் ஒய் ஒயின்றாங்கன்னா அப்போ நக்கல் மாதிரி தானே பண்ணுறாங்க. படிச்சுட்டு நீங்கள் வர மண்டி ஓடணும். மண்டி ஓட்டு என்னென்ன பண்ணுவாங்க? குலசாமியை கும்பிட்டு வேலைக்கு போன முடியும். தம்பி செருப்பு அடிச்சு போடுவேன். நீ ஒழுங்கா சொல்கிறா, எனக்கு பயந்து வருது. காலி பையன் எதுக்கிறதால என்னடா அது ஒழிக்கிட்டே இருக்கு. நீ ஏற்கனவே பிட்டு படத்தை நடிச்சிருப்பானடா, அவனை போக சொல்கிறான். அந்த சீன் கிடைக்குமானே? விஜயை போட்டு மல்லு கட்டு. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு மக்கா மக்கா கிடமாடு. அவங்க வீட்டில் 1000 கிடமாடு வச்சுருந்தாங்க. அதில் ஒவ்வொரு மாட்டு மடுவிலே பாலை குடித்ததுனால் இதுக்கு தண்ணி உடம்பு வந்துருச்சு. ஆனால் எங்கள் அக்கா விஜயக்கா மாதிரி ஒரு திறமையான டான்ஸை நான் பார்த்ததே இல்லைப்பா. உடம்பும் வயசும் ஒரு காரணமில்லை. இந்த நாடக கலைகளை திறமைதான்டா ஜெயிக்கும் என்று நிரூபித்து காமித்த என்னுடைய அக்கா விஜய்க்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆனால் பொம்பளையை தட்டினதே அப்போ தப்பாக போச்சு. நான் மேடைக்கு வந்தால் ஆம்பளையை வெட்டியே கொடுக்க மாட்டேன்ல. எத்தனை டான்ஸ் வந்தாலும் சரி கலை போட்டு கலை மண்ணை போட்டு அடிப்பேன். இப்போ டான்ஸ் சொன்னோடனே நான் மண்டையை பாருவேன். வெளியூர்லேருந்து வந்த ஆளுகெல்லாம் கை தூக்குங்க ப்ளீஸ். தூக்கலாம் எல்லாருமே. நல்லா தூக்குங்க. எங்கள் அண்ணன் தம்பிலாம் கீழே போடு. உள்ளூர் ஆள் தூக்குங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த நாடகம்? பேசாமல் கம்மாயில் 2 கட்லா வாங்கி விட்டு வந்தேனே இந்த காசுக்கு. ஒரே ஒரு விஷயம், பெரிய கையகம் இந்த மண் இந்த ஊர் கண்ணங்கோயில் கும்பாபிஷேகம் வைத்தாலும் இத்தனை உறவுகள் இந்த ஊருக்கு வந்தாக பாருங்க. வெளியூருக்காரங்க அவங்க தான் நமக்கு சொத்து. இது இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு கிடையாது. உங்கள் ஊருக்கு தானே வந்திருக்காங்க எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம். இல்லை நொப்பம் பெண்கள்லாம் ஒன்று சொல்கிறேன். ஆத்தா வீட்டுக்கார கொஞ்சம் கண்டிச்சு வை. நீ என்ன பண்ணுறேன்னா நாளையிலேருந்து முதுகுளத்தூருக்கு கராத்தை கும்பு இந்த வந்துட்டேன். கும்பு வாங்கிக்கிறேன் என் தம்பி. அவனை இங்கே வர சொல்கிறா. என் கண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கேன். அவன் அனுஷ்டி நெல் அறுவடை இயந்திரம். அப்போ கமிட்டியை கேட்டு அங்கே கொடுத்துட்டு போங்க. அனுஷ்டி நெல் அறுவடை அம்மாரி மதுமிதன் நெல் அறுவடை இயந்திரம் செங்கப்படை உறவுகள் சார்பாக. ஏலே இங்கே வாடா, நீ 500 வைடா.
ஒரு 500 ரூபாய்க்கு ஊரை பூரா எழுதிட்டு வந்திருக்கேன். என்னப்பா என்னடா நான் மொய்யா எழுதிட்டு இருக்கேன் காதுகுத்துக்கு. சோனமய கணேசன் 1001. மொத்தத்திலே அத்தனை நெல் அறுவடை இயந்திரத்தில் உள்ள உறவுகள் சார்பாக 501. தயவு செய்து யாரும் மேடைக்கு ஏற வேணாம். அம்பளிப்பு கொடுக்குற ஆளுங்க எழுதி விழா கமிட்டிகிட்ட கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க. எல்லாரும் ஏறுறதுக்கு இது டவுன் பஸ் அல்ல, பாயிண்ட் டு பாயிண்ட், சென்னை டு முதுகுளத்தூர் இடவல்ல நிற்கும் யூரின் மட்டும். அமுக்குட்டு முக்கு அம்மாள் தம்மாள். தம்பி உன்னை குனிய வச்சுட்டு அடிச்சு போய் ரிவர்ஸ் அடி. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க பேசாட்டா போறா. நீங்கள் எல்லாரும் இதை மட்டும் எந்த நாடகத்துக்கு போனாலும் எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சிலாம் கவனிங்க. மற்ற நாடகத்தில் இந்த சலசலப்பு இருக்காது. என் நாடகத்தில் மட்டும் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா அப்படி நடக்குது? நேற்று போன முறையூரில் பற்றியா அலோன்ட்டேன் ஒருத்தர் ஒடியாந்தேன் மயனை காணாமட்டேன். முடிச்சுட்டு உள்ளே வரேன், என் பொண்டாட்டியை காணாமனு ஒரு ஆள் வரேன். அப்புறம் என்ன பொண்டாட்டியை காணாமனு ஊரே தேடுது. அவன் பொண்டாட்டி வீட்டில் வளர்ந்ததுக்கு முட்டை போட்ட உதக்கி இங்கே வந்துட்டேன். இதை ஏன்னா எங்கே பாசம் அதிகரிக்கிறதோ அங்கே தான் அதிக சத்தங்கள் புறப்படும். இந்த எங்களை கத்துறாளெல்லாம் உள்ளூராப்பா. மாடு பொடி மாடு இரு தம்பி 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 அண்ணன் சொன்னா கேட்பே இல்லைப்பா. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கல்ல அவங்க நம்மளை போகும்போது பேசிட்டு போகணும். பெரிய கயத்தில் உள்ள மக்கள்லாம் சூப்பரான் இந்த வார்த்தையை அங்கிட்டு பேசிட்டு போனால் நமக்கு நல்லதல்ல. அவங்க ஊரை லேசாக பேசிடுவாப்பா. என்ன எம்கேஆரை நம்பி நம்ம 50 கிலோமீட்டர் வந்தால் அந்த உள்ளூர் பயில ஊரா கத்தி கெடுத்து விட்டாங்களே. காவல்துறை இருக்கீங்களா? சொல்லி வாய மூடலை ஐயா. ஒரு எங்கவுண்டர் என்ன பண்ண முடியுமா? அங்கேருந்து சுடுங்க, இந்த மடுவுக்கு நேரம் சுடுங்க. நான் செத்துடுறேன், தாயா போயிடுறேன். எத்தனை அறிவு சார்ந்த விஷயங்களே என் அன்பு தம்பிகளே. ஒரே ஒரு விஷயம், அங்கே நிற்கிறாங்க காக்கி சட்டை போட்ட கருப்பு சாமி மாதிரி இந்த காவல்துறை அதிகாரி ஐயா. எனக்கு அதிக நண்பர்கள். ஏலே நொப்பம் உண்ட தம்பி, ஒரே ஒரு விஷயம், பூரா அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டேன்.